நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சந்தோஷம் இருக்கட்டும். குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த பண்டிகை நீங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். 25/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12 மற்றும் 1, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3, குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று காலை 11:24 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6:40 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்று காலை 6:25 வரை மரண யோகம், பின்பு காலை 6:40 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:40 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வெளி வட்டார தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. வீடு நிலம் சம்பந்தமான முடிவில் எடுக்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முக்கிய புள்ளிகளை இன்று நீங்க சந்திப்பீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது மிக நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சாதகமாக எல்லாம் நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக பெற கொடுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். ஆர்வத்துடன் பணியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று பிடித்தமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். காதலுக்காக நீங்க கண்டிப்பாக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை அற்புதமாக செய்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலனி எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசினியர்கள் இந்த பண்டிகை தினத்தை நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று நீங்க மன தைரியத்துடன் போராடுவீர்கள். காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. பரணி, இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முடிஞ்சளவு இறைவனை முழுமையாக நம்புங்கள். எல்லாம் சிறப்படைய கூடும். கிருத்திகை, எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணிவீர்கள். கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ் வெளிப்படக்கூடும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதி நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக இருக்க கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். அரைக்குறையாக நின்ற பணியை மீண்டும் தொடருவீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகளால்
சாதனை படைப்பீர்கள். பயணங்களால் உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்குங்க. அது மட்டுமில்லை, கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். ஆதாயம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். ஏதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. கமிஷன் தொழில் கூட லாபம் கிடைக்கும். பெண்கள் உடைய செயல்களுக்கு மற்றவருடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவுடன் செயல்படுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகளுக்கு யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இந்த விடுமுறை நாள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இருந்தாலும் படிப்பில் கவலை கொள்ளாமல் தொடர்ந்து படியுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். சந்தேகம் இருப்பேன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணபரம் என்று ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. ரோகிணி. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். அரசு வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். அரைக்குறையாக நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். வெற்றிக்கான செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மிருக சிரிஷம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே சகஜமான சூழல் ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீட்டை விரிவுபடுத்தும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆதாயம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய செயல்கள் மூலம் புகழ் கிடைக்குங்க. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக நடைபெறக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். செல்வ சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று தொழில் உங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரமும் லாபகரமாக இருக்கக்கூடும். தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். புதுவிதமான ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உடைய செயல்கள் மூலம் உங்களுக்கு புகழும் கிடைக்க கொடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மன மகிழ்ச்சி கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்தும் செயல்பட வேண்டும். காதலில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். பயப்பட வேண்டாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள்.
பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு காட்டுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வெற்றி வகை சூட முடியும். திருவாதிரை பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். செயல்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கு திடீர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். புனர்பூசம் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விட்டு கொடுத்து சென்றால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடகம் ராசினியர்கள் இன்று செய்யும் காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தினிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வளர்ச்சிக்காக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். குடும்பத்தில் எதிர்பாராத சில திருப்பங்களும் நடைபெற கொடுங்க. உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது அதனை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள கொடுங்க. எதிலும் வேகம் உண்டாக கூட்டம், விவேகம் உண்டாக கூட்டம். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று வருமானத்தை எப்படியும் உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிருக்கும். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிலும் முன்னேற எடுக்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். பூசம் கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செயல்களை கூட உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. தொழில் வளர்ச்சிக்காக கடுமையாக போராடுவீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். ஆயில்யம் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்கின்றது. தடுமாற்றங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சில மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்கின்றது. முக்கியமான விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு யோசித்து செய்யுங்கள். அதிக முதலீடுகள் ஏதும் இப்போதைக்கு வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கடிதங்கள் மூலம் கணிந்த தகவல் வந்து சேரக்கூடும். நினைத்தது கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வாகன பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. பெரியோர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு உயர கொடுங்க. செல்வாக்கும் கண்டிப்பாக கூடும். இறை வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். பெண்கள் என்று வருமானத்தை எப்படியும் உயர்த்தி காட்டுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு என்று மனசுக்குள் தைரியம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். காதல் சில குழப்பங்களைத்தான் கொடுக்கும். அதற்காக கோபப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். காதல் தன்னால் கைகூடும். இன்று மாணவர்கள்
முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சுலபமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் லாகருக்கு கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து மரியாதையும் கிடைக்குங்க. இன்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பூரம். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடுங்க. குடும்பத்திற்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நீங்க தான் நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும். பிள்ளைகளால் வருமானம் ஏற்படக்கூடுங்க. உத்திரம். இந்த நாள் உங்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க. அலைந்து திரிந்து பணிகளை முடித்து காட்டுவீர்கள். செல்வ சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்கள், இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுலபமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். இறைவன் சரணகதி அடைவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுமானவரை எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தயவு செய்து நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் ஓரளவு கை கொடுங்க. மனசுக்குள் ஒருவித தெளிவு ஏற்பட கொடுங்க. இன்று கட்டாய சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெரியவர்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்கள். முக்கியமாக வாதிட வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கூடுதல் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு பலன் உண்டாகக்கூடும். பெண்களுக்கு செயல்கள்ல வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்களை ஓரளவு தவிர்த்து விட முடியும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். புரியாத புதிர்போல் இருக்குமே தவிர காதல் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மனம் பதட்டமாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள்.
பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். அஸ்தம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் சிரமம் இல்லாமல் சரி செய்து விடுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. யதார்த்தமான நிலை ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பயம் வேண்டாம். துலாம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு மிக்க நல்லது நடைபெறக்கூடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணமும் பழங்க கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். பக்கபலமாக நண்பர்கள் உங்களுக்கு இருக்க கொடுங்க. ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். இரவும் பகலும் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடும். நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். முக்கிய பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வருமோ வராதா என்று நினைத்த பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றியும் காணக்கூடும். அடுத்தவருக்கு உதவியாகவும் செயல்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை கூட ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் நின்று எதையும் சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு சிரமங்கள் இல்லை. என்று மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். விடுமுறை விட்டாலும் படிப்பில் கவனம் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லை, காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுக்கு மன அமைதி கொடுங்க. வாழ்க்கையில எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் கூட கண்டிப்பாக வேகம் இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் வேண்டும். முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சிரமங்கள் உங்களுக்கு படிப்படியாக விலகி செல்லக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். பயம் வேண்டாம். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. என்று அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். விசாகம். எதிர்மறையாக பேசுவதும் விலகி இருக்க வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியருக்கு புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. பொருளுதவி செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. புதிய பாதை கண்டிப்பாக புலப்படும். வருங்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிட்டுங்க. உடல் நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடும்.
மன வருத்தத்துடன் இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. சோர்வான நிலை கொஞ்சம் இருக்கக்கூடும். கவனமாக செயல்படுவது நல்லது. காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்குங்க. உள்ளத்தில் அமைதி ஏற்படக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நடுநிலையாக யோசிப்பீர்கள். நெடுநாளைய கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கூட வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரக்கூடுங்க. பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து செய்வீர்கள். பெண்கள் இன்று மனதளவில் மகிழ்ச்சி கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று திருப்திகரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபட முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் நீங்க அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். இன்று உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடிந்த அளவு இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். தயவு செய்து யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அனுஷம். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். கல்விக்கான முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுங்க. கேட்டை. இன்று முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று அபாரமான திறமை ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் நீங்க பரபரப்பு மட்டும் கொள்ள வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள் என்று பிறர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்புகளை உறுதி செய்து கொள்வது மிக நல்லது. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும் என்று உங்களுக்கு புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொருள் உதவி செய்யும் நாளாக இருக்கக்கூடும். புதிய பாதை புலப்பட கொடுங்க. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். உடல்நலத்தில் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படக்கூடும். மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். கவனமாக எதிலும் செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் கண்டிப்பாக நீடிக்கும். பிள்ளைகளை இன்று நீங்க அனுசரணையாக வைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று வருமானத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்ள முடியும். பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெண்கள் சுமூகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வம் கொள்வீர்கள். பெண்கள் என்று பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரைங்க கண்டிப்பாக எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் என்று மாணவர்கள் படிப்படியாக உயர்ந்து செல்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு யதார்த்தமான விஷயங்கள் நாட்டம் ஏற்பட கொடுங்க. கூடுமானவரை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடுமலாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுருப்பிடிக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். போராட்டம் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் கொஞ்சம் நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் கொடுங்க. அனைவருக்கும் பிடித்தமான நபராக இருப்பீர்கள். அனைவருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இந்த செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடும். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். அதனை தனி தொழிலாக மாற்றலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக மேலோங்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கடந்த நினைவுகளில் இன்று நீங்க மனம் செல்லக்கூடும். அலுவலக பணிகளை ஆர்வமாக செய்து முடிப்பீர்கள். விடுமுறை விட்டாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். போராட்டம் கண்டிப்பாக சரியாக கூடும். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். கூடுமானவரை சாதகமான பலனையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை பலம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் விருப்பம் போல் இருக்க கொடுங்க. என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. அவிட்டம் கூட்டு தொழிலில் லாபம் ஏற்படக்கூடும். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். மனம் இன்று விரைவாக செயல்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனை வளம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. கும்பம் ராசி நேயர்கள் இன்று உங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்குங்க. முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள். நண்பர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். ஒரு தொகையை செலவிட்டு மனம் மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்பட்டு பின்னர் விலகி செல்லுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனோதைரியம் ஏற்படக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. பயன் தரும் காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு முடிவு கட்ட முடியுங்க.
ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்திலும் அமைதி நிலவ கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடும். காரியங்கள் தொடர்பான முயற்சியில் வெற்றி இருக்கும். புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று பெண்கள் வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை மட்டுமே உங்களுக்கு ஒரு புரியாத புதிர் போல் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் தெளிந்த நீருடை போல் காணப்படுவீர்கள். விடுமுறை விட்டாலும் கல்வியில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று பெறுவீர்கள். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழ் வெளிப்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். சதயம். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க. என்று பதட்டம் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். முறையாக பணிகளில் நீங்க ஈடுபடுவீர்கள். பேச்சில் நிதானத்தை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். பயன் தரும் காரியங்களை மட்டும் ஈடுபடுங்கள். பணம் வராத வேலைகள்ல எடுத்து செய்ய வேண்டாம். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மீனம் ராசினியர்கள் இன்று கடல் கடந்து வரும் சூழல் கண்டிப்பாக இருக்கும். கடல் கடந்து செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றி கொடுக்கும். ஆதாயம் தரக்கூடிய வேலையில மட்டும் எடுத்து செய்யுங்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். கூடுமானவரை உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகளுடன் இன்று நீங்க அனுசரித்து செல்வதும் சிறப்புங்க. முடிஞ்ச அளவு யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். பொறுமை ரொம்ப முக்கியம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கடந்த கால நினைவுகளில் இன்று நீங்க மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான உணவுகளையும் இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கடன் விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று செலவுகளை மட்டும் கச்சிதமாக மேற்கொள்ள வேண்டும். சில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். பார்த்து எதையும் செய்யுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. தயவு செய்து பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று காதல் மட்டுமே உங்களுக்கு ஒரு புரியாத புதிர் போல் இருந்து கொண்டே இருக்கும். காதல்ல அமைதி காண்பது உங்க கையில் இல்லது. தயவு செய்து பதட்டம் வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, விடுமுறை நாளாக இருந்தாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். உயர் அதிகாரியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. திறமைகள் கண்டிப்பாக இருக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். குடும்பத்திலும் அமைதி ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் அமையுங்க. இன்று நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரேவதி. சிரமங்கள் கண்டிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். முகப்பொலிவு அழகு கூடுங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று புதியதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.